யாருப்பா? சார் சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. என் ஃப்ரெண்டு அசோக் அம்சா வீடு பார்க்கணும். நீங்க தான் தமிழரசனா? ஆமாம் சார். ஒரு நிமிஷம் இருங்க. நல்லா இருக்குல்ல? இந்தாங்க. நீங்க போய் பாக்குறீங்களா? நான் வந்து கட்டணுமா? நாங்களே போய் பார்த்துக்கிறோம் சார். தம்பி இப்படியே போய் மேலே போங்க. மேலையா? மேலே தான். வாமா. பார்த்துட்டு வாங்க. வாவ், இதான் நம்ம தங்க போற கனவு மாளிகை. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இவ்ளோ பெரிய வீடா? ஆமா, தமிழோட மனசு பெருசு, நம்மளோட காதல் பெருசு, நம்ம தங்க போற வீடும் பெருசா இருக்கணும்னு என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருந்தேன். பரவாயில்ல, என் டேஸ்ட் ஏற்ற மாதிரி தான் பிடிச்சிருக்கிறான். உன்ன மாதிரி இளவரசிக்கு இந்த இடம் கொஞ்சம் சிறுசுதான். பட் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே? ஏன் என்ன இங்கே நின்னுங்கிற? உள்ள போய் பார்க்கலாம். கிச்சன் காம்பேக்டா இருக்கு. இங்கதான் என் அழகு தேவதை சமைக்க போற இடம். பிடிச்சிருக்கா? பிடிக்கல சொல்லு, வேற வீடு பாத்துடலாம். எனக்கு எதுக்கு? உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரி. நம்ம எப்படி சொல்லிட்ட? பின்ன எனக்கு சமைக்கவே தெரியாதே. நீங்க தானே சமைக்க போறீங்க. உங்களுக்கு கிச்சன் பிடிச்சிருக்கா? பிடிக்கலன்னா சொல்லுங்க, வேற வீடு பாத்துருவோம். நீ சமைக்க வேற என்ன பண்ணுவ? சமைச்சத மிச்சம் வைக்காம ஃபுல்லா சாப்பிடுவேன். இந்த உதவியை கூட என் புருஷனுக்கு செய்யலனா எப்படி? ஆஹா, பாட்டி முன்னாடி நல்லா அடை கொடுக்குமா இருந்துட்டு இப்ப தனியா ரொம்ப பிடிச்சி கலாய்க்கிற நீ. பாட்டி இல்லன்ற தைரியமா உனக்கு? இல்ல, எல்லாம் என் புருஷன் இருக்கிற தைரியம் தான். வயித்துல அடிக்காதம்மா. எத்தனை நாள் தாம்மா ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடுறது? வயிறு கெட்டு போயிடுமா. நீ ஒன்னும் பெரிய லெவல்ல சமைக்க வேண்டாம். இந்த ஆக்டோபஸ் அமீபா அந்த ரேஞ்சுக்கு தோசை சுட்டா போதும். அது போதும் எனக்கு. காலம் பூரா நானே உனக்கு சமைச்சு கொட்ட முடியுமா சொல்லு? ப்ளீஸ்மா, கொஞ்சம் முயற்சி பண்ண ப்ளீஸ். குட்டிமா 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 ப்ளீஸ் குட்டிமா. எனக்கு நிறைய வேலை இருக்கே. படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், குழந்தைங்களை நல்லபடியா வளர்த்து ஆளாக்கணும். அதுக்கப்புறம் டைம் இருந்தா பார்க்கலாம். அப்போ நீ பாட்டி என்ன கூட சமைக்க கத்துக்க மாட்டியா? ஆமா, என் புருஷன் அழகா சமைக்கும் போது நான் அதுக்கு கத்துக்கணும். ஹே, இங்க வா. என்ன தெரியுதா? இது கூட தெரியாதா? ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஐயா, ட்ரெஸ்ஸிங் டேபிள் எங்க வாழ்க்கையில பார்த்தது இல்லை பாரு. இது என்ன ரூம் தெரியுதா? இங்கதான் இளவரசனும் சிண்ட்ரெல்லாவும் தூங்க போறாங்க. இங்க இருக்க போற கட்டில தான் அவங்க ரெண்டு பேரும் ராத்திரி முழுக்க தூங்காம கதை பேசிட்டு இருக்க போறாங்க. சிண்ட்ரெல்லாவா? வேற யாராவது குடி இருக்காங்களா? இருக்காங்க. அவங்க வரும்போது காட்டுறேன். அவங்க இல்லாத நேரத்துல நாம் ரெண்டு பேரும் இந்த கட்டில தான் தூங்க போறோம். உனக்கு நிறைய கவிதைகள் சொல்ல போறேன். குழந்தை மாதிரி தாளாட்ட போறேன். நிறைய பாட்டு பாடி உன்னை காதலிக்க போறேன். எப்படி இருக்கா? நான் சொன்ன சிண்ட்ரெல்லா தோ இவதான். அவ பக்கத்துல இருக்கிறது அவளோட இளவரசன். ரொம்ப அழகான ஜோடி இல்ல? ரொம்ப அழகா இருக்காங்க. ரெண்டு பேரும் உயிருக்குற காதலிச்சாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு யாருமே இல்லை.
இருந்தாலும் உனக்கு நான் எனக்கு நீன்னு ஒருத்தர் விட்டு கொடுக்காம வாழ்ந்துட்டாங்க. அழகான வாழ்க்கை, சந்தோஷமான பொழுதுன்னு ஏராளமான அன்புக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க. இவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கு தெரியுமா? ஆ, அழகான குழந்தைங்க, ஜாலியாக விளையாடிக்கிறாங்க, செல்லமாக சண்டை போட்டுக்கிறாங்க. யார் மேலே யாருக்கு அன்பு அதிகம்ன்றது புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு இவங்களுக்குள்ள நெருக்கம் அதிகம். இவங்களை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குங்க. இவங்கள மாதிரியே வாழணும்னு ஆசையா இருக்கு. அந்த சிண்டலவே பொறாமப்படுற அளவுக்கு வாழ்வோம். நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவங்க. நானும் தான். உங்களை நான் மிஸ் பண்ணியிருந்தா வாழ்க்கையில எல்லாத்தையுமே மிஸ் பண்ணியிருப்பேன். நீங்க மனசை விட்டு பேசும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்? என்ன கல்யாணம் பண்ணியும் என்னால உங்களுக்கு எந்த சந்தோஷமும் இல்லை. ஆனாலும் என் மேல ரொம்ப பிரியமா இருக்கீங்க. நம்ம எப்படி வாழணும்னு ஆசையா பேசுறீங்க. என்ன சந்தோஷமா வச்சுக்கணும்னு ரொம்ப கனவு காண்றீங்க. நான் நிஜமாவே அதிர்ஷ்டசாலிங்க. அதுக்காக உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மழையே பொன்மழை துளியே என் இருவிழியில் நீ இருக்கிறியே, விழவா நான் விழுந்திடவா உள்ளிருந்து நீ கேட்கிறியே, இதழே என் சிற்றிதழே மௌன மொழி நீ பேசுறியே, வரவா நான் வந்திடவா உன் வார்த்தைகள் நான் கேட்கிறதே. கொட்டிச் செல்லும் தேளை போலே விட்டு செல்லும் வலி என்னவோ, சுட்டு செல்லும் என்னமோ தெரியல துளசி, செந்தியை மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்து இன்னும் வாழ கூட ஆரம்பிக்கல. ஆனா ரொம்ப நாள் சேர்ந்து வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. என் ஜன்னல் மூடிய வேகம் திரவாமல் எல்லாருக்கும் அந்த ஃபீலிங் கிடைக்குமான்னு தெரியல. அது பாவம். என்னை ரொம்ப உரிமையாக கட்டி பிடிச்சதும் அப்படியே சின்னதாக முத்தம் கொடுத்ததும் இதெல்லாம் என்னவோ 100 வருஷம் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தருது. உள் மனசுக்கு என்னமோ இது போதும் நான் தமிழ்னு தோணுது. ஆனால் ம், இந்த சந்தோஷம் பத்தலைன்னு வெளி மனசு சொல்லுது. இன்னொரு 100 வருஷம் வாழ்ந்து பார்த்துன்னு போல இருக்குது துளசி. உதட்டோட புண்ணியத்தால் இன்னொரு 100 வருஷம் வாழ்ந்து காட்டட்டுமா? ஊரூராக போகும் மேகம் யாருக்கு சொந்தம், 100 100ஆக ஆசை சேரும் இடம் மாறி சேரும். ப்ளீஸ். ஆள பாரு. இதுக்கு தான் வீட்டை காமிக்கிறேன்னு சொல்லி தனியா கூட்டிட்டு வந்தீங்களா? எனக்கு வேலை இருக்கு. போங்க. ஏய் துளசி. It's I like